மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானத்தின் மீது விவாதங்கள் நடைபெற்றது. சட்டமன்றத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சியினரும் ஓரணியிலே திரண்டு தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையிலே தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். எல்லோருடைய ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் மேகதாதுவுக்கு குறுக்கே, அதாவது காவிரிக்கு குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட ஒன்றிய அரசு கவனத்திலே கொள்ள வேண்டும் என்ற தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தில் நான் பேசிய போது காவிரி மேலாண்மை ஆணையத்துடைய காவிரி மேலாண்மை ஆணையம் மேகதாதுவிலே அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. அதையும் மீறி கர்நாடக அரசு முயற்சி செய்தால் அது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிரானது என்ற அடிப்படையில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை அவமதித்த ஒரு காரணத்தை முன்வைத்து உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசுக்கு எதிராக வழக்கு தொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இதேபோன்று ஒவ்வொரு கட்சியை சேர்ந்தவரும் ஒவ்வொரு கருத்தை எடுத்து வைத்தார்கள். சிலர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். சிலர் சட்டமன்றத்தில் இடம்பெற்றுள்ள கட்சி தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார்கள். மொத்தத்தில் அது குறித்த அந்த தீர்மானத்தில் எல்லா கட்சி தலைவர்களும் ஓரணியில் நின்றது ஒரு பாராட்டத்துக்கு ஒரு அம்சமாக இருந்தது. அதாவது பொதுவாக சட்டமன்றத்தில் நடைபெறக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளையும் நவீன கால சூழலில் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். தாங்கள் வாக்களித்த பிரதிநிதிகள் சரியாக சட்டமன்றத்திலே செயல்படுகிறார்களா, நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் சரியான முறையில் எடுத்து வைக்கிறார்களா என்ற ஆர்வம் பொதுமக்களிடம் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த காலத்தில் தமிழக வெற்றிக் கழகம் கூட சட்டமன்றத்துறை அனைத்து நிகழ்ச்சிகளையும் நேரலையிலே நாங்கள் ஒளிபரப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். இப்போது அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் போவது வருத்தம் அளிக்கிறது. தயவு செய்து மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் சட்டமன்றத்துடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் நேரலை செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும். இது மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது.